விடியற்காலம் 3:11. திடீர்னு முழிப்பு வரும்போது நெஞ்சில் ஒரு நடுக்கம். ஒருவேளை உங்களை முழுசாக இழந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தோட காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பயம் அவங்களுக்கு என்ன புரிய வச்சுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு அப்படின்னு புரிய வச்சுருக்கு. ஒருவேளை உங்களை ஏதாவது சொதப்பி பிரிஞ்சிடுவோன்ற அந்த ஒரு பதட்டம் அவங்க சுத்தமாக தூக்கத்தை இழக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. ஏன் அந்த நடுக்கம், ஏன் அந்த பயம் அவங்களுக்கு வந்ததுன்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த பர்சன் ரொம்ப நேரமாக எந்திரிச்சதுக்கப்புறம், இந்த ரியலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஓடிட்டுருக்க ஃபேனை பார்த்துருக்காங்க. படுத்துட்டு மல்லாந்து படுத்துட்டு சீலிங்கே ரொம்ப நேரம் வெறிச்சு பார்த்துருக்காங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க பயத்தில். இட்ஸ் லைக் அ பேனிக் அட்டாக். எதுக்காக? அவங்களுக்கு ஒரு பயம் கவ்விருச்சு. அவங்களோட டைம் போயிட்டே இருக்கும். அவங்க ஏதோ ஒரு தவறான முடிவு பண்ணிட்டாங்க. உங்களோட ஹார்ட் சக்ரா க்ளோஸ் ஆகிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. மேபி நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க உங்களோட எனர்ஜியை, இல்லைனா யூ ஆர் நாட் தேர். அவங்களால அந்த சில்லிங் ரியாலிட்டியை டைஜஸ்டே பண்ண முடியல. நீங்கள் இனிமேல் வரமாட்டீங்க அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் போது, அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், என்ன விஷயம் புரிஞ்சனால இந்த ரியாலிட்டி அவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க உங்களை பற்றி சொன்ன விஷயங்கள் ரொம்ப தவறு அப்படின்னு புரிஞ்சிருக்கு. இட்ஸ் லைக் உங்கள் காதில் உடைக்க ஒரு பிளான் போயிருக்கு. இந்த பர்சன் திடீர்னு உங்ககிட்ட பேசாமல் போனதுக்கு உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை காரணம் கிடையாது, சூழ்நிலை தான். இந்த சூழ்நிலத்தை உருவாக்குறது எஸ்பெஷலி ஒரு ஃபெமின் எனர்ஜி. மேபி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ உங்களை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க, சம்திங் லைக் தட். இட்ஸ் அ செட்டப். ஆனால் இப்போ உங்களோட வேல்யூவை நீங்கள் பேசாமல் போனதுக்கப்புறம் உங்களோட வேல்யூ பல மடங்கு உயர்ந்துருச்சு. அவங்க உங்களை பற்றி ஒரு ஸ்டோரி குக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரியோட நீங்கள் மேட்ச் ஆகலை சுத்தமாக. நீங்கள் பணத்துக்காக எதுவும் பண்ணுவீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. பட் நாவ் நீங்கள் தான் இப்போ மகாலட்சுமி. இப்போ உங்களோட அபண்டன்ஸ் எனர்ஜி வேறு லெவல். இதை உங்கள் பர்சன் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பயம். முட்டாள் மாதிரி நான் பண்ணிட்டேன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொன்னதை கேட்டு, இல்லைனா யாரோ ஒருத்தங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் விளையாடி இருக்காங்க. ஃபார் ஷுர் உங்கள் க்ளோஸ் சர்க்கிள், இல்லைனா இந்த பர்சனோட க்ளோஸ் சர்க்கிள். ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா கொலீக் அந்த மாதிரி. பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ப்ரீசஸ். உங்களுக்கு ஆல்ரெடி இது நடக்க போகுதுன்னு தெரியும். நீங்கள் கொஞ்சம் கூட பயப்படல. நான் 222 பார்க்குறது சைன். நீங்கள் அலைன் ஆகிட்டே இருக்கீங்க உங்கள் காதல் வாழ்க்கையோட. 4 ரொம்ப முக்கியம். பாருங்கள் எவ்வளோ 4, 41, 42, 4 and 7. மேபி உங்கள் பர்த் டேட்ஸ் 4 and 7 இருக்கலாம், இல்லைனா சம்திங் எஸ் 7 and 4 உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பட் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த எண்ட் நீங்கள் யோகம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. பொறாமல் பிடிச்சவங்க நான் சொல்லலை, யாரோ ஒரு பொறாமல் பிடிச்சவங்க பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இனிமேல் அந்த பிளாக்கேஜ் இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களோட காதல் வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது இந்த பொறாமையை தாண்டி. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். மேபி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கீங்க. மேபி யூஆர் அ ரெகுலர் வியூவர். நீங்கள் இதெல்லாம் வேலைக்காகாது, எனக்கு இது சரின்னு தோணலை, வந்தால் வா, வரலன்னா போ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சம்திங் லைக் தட். நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம் உங்களோட வேல்யூவை அவங்களுக்கு புரிய வச்சிருச்சு. மீதி சுற்றி இருந்தவங்க சொன்னதெல்லாம் பொய்யணும் உங்களுக்கு புரிய வச்சிருச்சு. நீங்கள் போட்ட அந்த ஒரு கண்டிஷன், இல்லைனா நீங்கள் செஞ்ச ஒரு செயல், அதுதான் அவங்கள இந்த திகில் முகமண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அவங்க வேறு மாதிரி நினச்சி வேறு மாதிரி ட்ராமா போட்டாங்க. ஆனால் சுத்தமாக இப்போ எல்லாமே அப்சைட் டவுன் ஆயிடுச்சு. இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் உங்களோட வேல்யூ அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே உச்சத்தில் இருக்குது. ஏதோ ஒரு செயல் நீங்கள் பண்ணது உங்களை அறியாமல் கூட நீங்கள் செஞ்சுருக்கலாம், அறியாமல் கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். பட் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ டேர்னிங் பாயிண்ட். இந்த எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு ஐ எம் த ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்கள் எனர்ஜி கிளைம் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜி தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. அதுதான் உங்களுக்கு சரியான செயல் என்ன அப்படின்னு காட்ட போகுது. நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸாக இருக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எது சரி எது தவறு சிறகுகள் இருக்குது உங்களுக்கு. இட்ஸ் லைக் யூஆர் லைக் அன் ஏஞ்சல், இல்லைனா ஐ எம் அன் ஏஞ்சல் அப்படின்னு கூட டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஸோ இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் உங்களால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். நத்த மாதிரி இருந்தவங்க இனிமேல் அப்படியே ஜெட் ஃபாஸ்ட்டில் உங்களை நோக்கி வர போகிறாங்க. இந்த ரியலைசேஷன் இது அவங்கள அப்படியே புரட்டி போட்டுச்சு. பார்த்தோன்னே என்ன பண்ணாங்க, இதை நான் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் அந்த பார்த்த நொடியிலேருந்து இந்த பர்சனோட நினைவுகள் ஃபுல்லாக அவங்க மேலே தான். அதாவது பாஸ்ட் மூமெண்ட்ஸ், உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம், நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆள், எஸ்பெஷலி உங்களோட பேக் இல்லைனா ஹேண்ட்பேக் சம்திங் அது ரொம்ப யூனிக்காக இருக்கும், இல்லைனா ஸ்டாண்ட் அவுட் ஆகும். அதை பற்றி தான் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. இட்ஸ் லைக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆள் நீங்கள், எல்லாத்துலேயுமே நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஒன்றொரு விஷயமாக அவங்க ஞாபகப்படுத்திட்டு, இதெல்லாம் இட்ஸ் லைக் மெமரி அவங்களுக்கு அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க மனசளவில். அவங்க எவ்வளோ முட்டாள்தனமாக
குழம்பி போயிருந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்க இப்போ. ஸோ நீங்கள் இட்ஸ் லைக் உங்களோட டே டு டே லைஃப்லேயே உங்களோட யூனிக்னஸ் அவங்களால பார்க்க முடியுது. உங்களோட கேரக்டர் அவங்க பார்க்க முடியுது. நான் எப்படி முட்டாள் மாதிரி இருந்தேன் இதை பார்க்காம, நான் குழம்பி போயிருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவங்கள பார்க்கல. அதுதான் உங்களுக்கு வேதனையான விஷயம். நீங்கள் அவங்க கிராஸ் பண்ணி போனால் கூட நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி அவுட். ஏன்னா நீங்கள் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் எங்கேயோ காமன் பிளேஸ் போகிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் முன்னாடி இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, எலி வந்து பூனை முன்னாடி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருந்தாலும் யூ ஆர் நாட் பாதர்ட். நீங்கள் வந்து சுத்தமாக விலகிட்டீங்க. அது வந்து அவங்க மனசு அப்படியே உருக்கிட்டு இருக்கு. ஏன்னா முதல்லாம் வந்து நீங்கள் எங்கே கடைசியில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஐ மீன் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க அவங்கள. இப்போது அவங்க முன்னாடியே நடந்தாலும் உங்களுக்கு உரைக்கல. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பின்வாங்கிட்டீங்க உங்கள் காதல் வாழ்க்கையிலேருந்து. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேபி உங்களுக்கு அவங்க மேலே அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இல்லைனா வந்து நாளைக்கு இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சொல்கிறதெல்லாம் நம்பி பண்ணுறவங்கள நம்ம நம்பி என்ன பண்ண முடியும்? அவங்கள இந்த மாதிரி பர்சன்லாம் நம்பி நம்ம வாழ்க்கை எப்படி ஒப்படைக்க முடியும்? இட்ஸ் டூ ரிஸ்கி. அதனால் நீங்கள் விலகிட்டீங்க. அதுதான் இந்த பர்சனுக்கு இப்போ பெரிய லைக் கைண்ட் ஆஃப் அவமானம். இல்லைனா வந்து அவங்கள பற்றின வச்சுருந்த போலியான அவங்கள பற்றி வச்சுருந்த போலியான இமேஜை வந்து உடச்சி சுக்கலாக தூக்கி போட்டுருச்சு. மேபி நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டீங்க. இட்ஸ் லைக் பேஜ் ஆஃப் வான்ஸ். இப்போ வந்து உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதுதான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. எந்த மாதிரி பல வெரைட்டியாக யோசிச்சுட்ருக்காங்க. உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. மேபி நீங்கள் எல்லாத்துலேருந்து அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்க. உங்களோட சோஷியல் மீடியாலாம் ஸ்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. உங்களை பற்றி அடுத்தது என்ன அப்படின்னே அவங்களுக்கு தெரியல. உங்களை எப்படியா ஸ்டாக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவங்களால முடியல. ஒன்லி ஃபிசிக்கலாக தான் உங்களை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கே தவிர அவங்களால இங்கே பாருங்கள் அதே வந்து 3 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி தான். 3 ஆஃப் கப்ஸ் அவங்க வாழ்க்கை இப்போ அவங்களோட இதயம் வந்து இட்ஸ் லைக் 3 o'clockலேருந்து அவங்களோட ஃபுல் தாட் இங்கே தான் இருக்குது. நீங்கள் ரெகுலராக போகிற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து உங்களை மீட் பண்ணணும், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும், உங்களை பார்த்தா போதும்னு இருக்குது. எஸ்பெஷலி நீங்கள் எங்கேயாவது மீட் பண்ணுவீங்கன்னு அப்படின்னா அந்த பப்ளிக் பிளேஸில் உங்களை வந்து பார்த்தா போதும், தூரமாக இருந்து பார்த்தா போதும். நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க, இல்லைனா உங்கள் கொலீகோடு இருக்கீங்க, இவங்க தூரமாக இருந்து பார்க்குறாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காதல் 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இங்கே பாருங்கள், அது வந்து அவங்கள தூங்க விட மாட்டேங்குது. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் எம்ப்ரெஸ், யூ ஆர் த எம்ப்ரெஸ். அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சோல் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. எப்படி நான் பார்க்காம போனேன் இவ்வளோ நாளாக. இப்போ இந்த பிரிவு தான் உங்களுக்கு இந்த காதலோட வலிமையே உணர வைக்குது. காதலோட ஆழத்தையும் நீங்கள் கூட்டி தள்ளிட்டீங்க வெளியில். இட்ஸ் லைக் 13. இட்ஸ் லைக் டெவில் எனர்ஜி, டெத் அண்ட் டெவில் எனர்ஜி. சுத்தமாக கூட்டி வெளியில் தள்ளிட்டீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை முடிச்சிட்டிங்க. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். இட்ஸ் லைக் ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இட்ஸ் லைக் நீங்கள் அங்கே தான் ட்ரிகர் ஆகிட்டீங்க. அடுத்தவங்க ஒன்று சொல்கிறான் அப்படின்னா நீ அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னா உன்னை நம்பி நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு இன்னொருத்த வந்து இன்னொன்று சொல்லுவான், இன்னொன்று சொல்லுவான். அப்போ நீ ரியாக்ட் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருந்த அப்படின்னா யாராவது பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா ரியாக்ட் பண்ணுவேன். யாராவது வந்து உன்னை ஏதாவது பண்ணாங்க, இல்லைனா உனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நீ ரியாக்ட் பண்ணுவேன். உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா காதலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க. நீங்கள் கூட்டி தள்ளிட்டீங்க. இட்ஸ் லைக் இதெல்லாம் வேலைக்காகாது. யூ எண்டட் திஸ் கனெக்ஷன். முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு தவிப்பு. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த தவிப்பு. ஏன்னா இப்போ உங்கள் வேல்யூ அவங்க பார்க்குறாங்க. வாவ், நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா வந்து இப்போ தான் உங்களுக்கு கேரக்டர் பற்றி அவங்களுக்கு புரியுது. ஓகே, நான் செஞ்சது தான் தப்பு அப்படிங்கிற ரியலைசேஷன். த காசி விச் 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் இதுக்காக இட்ஸ் லைக் 0 நியூ பிகினிங். நீங்கள் தயாராகிட்டீங்க. நீ வரியா, நான் கிளம்பட்டா, அவ்வளோதான். நீங்கள் வந்து அலட்டிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க செஞ்ச விஷயம் அப்படி. உங்கள் டோர்ஸ் க்ளோஸ்டாக இருக்கலாம்னு நான் உங்களுக்கு ஒரு அழகான விண்டோ பிரபஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் ஓப்பனிங். இந்த பர்சனை இந்த விண்டோவிலேருந்து நீங்கள் ஜம்ப் பண்ணி, ஏன்னா வந்து நைட் ஆஃப் வான்ஸ் இந்த டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோவிலேயே நீங்கள் எஸ்கேப் ஆகுது. ஸோ இந்த பர்சன் வந்து நீங்கள் அடுத்த லைஃப்குள்ளே போகிறதுக்குள்ளே வந்தால் தான். சப்போஸ் நீங்கள் இந்த விண்டோ வழியே எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து உங்களை கை நழுவ விட்டுருவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. இட்ஸ் லைக் நீங்கள் தயாராகிட்டீங்க. நீங்கள் காத்துட்டு இல்லை. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் 8 ஆஃப் பென்டிகிள்ஸில் இங்கே வேர் இஸ் 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஓகே, 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த கார்டு தான் நான் 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க.
உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட அட்ராக்ஷன் க்ரோ ஆகிட்டே இருக்குது. இது வந்து இந்த பர்சனுக்கு நர்வஸை இட்ஸ் லைக் அவங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்குது. நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க, ரொம்ப பொறுமைசாலி. ஆனால் இவங்க பண்ண ஒரு காரியம் வந்து உங்களையே வந்து கோவப்பட வச்சிருச்சு. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, நீங்கள் அவசரப்படலை, எதையும் சேஸ் பண்ணலை. நீங்கள் உங்களோட புது ஆரம்பம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். அதுக்கு நீங்கள் தயாராகிட்ருக்கீங்க, அவ்வளோதான். அந்த கேப்குள்ளே இந்த பர்சன் வந்தால் தான், இல்லைனா நீங்கள் கூட்டி தள்ளிட்டு டோரை சாத்திட்டு ஜன்னல் வழியாக போயிட்டே இருப்பீங்க. யூ ஆர் நாட் வெயிட்டிங். அது உங்களுக்கு தெரியும். டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. டாட்டர் ஆஃப் பென்டிகல்ஸ்லேருந்து மதர் ஆஃப் பென்டிகல்ஸ் ஒரே ஒரு ஸ்டெப் தான் உங்களுக்கு காத்துட்ருக்கு, பாக்கி இருக்குது. உங்களோட காதல் ரொம்ப யூனிக், அளவிட முடியாதது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ ஆர் ஸோ யூனிக். உங்களை மாதிரி அவங்கள காதலிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. இன்னொருத்தவங்க பிறந்து வந்தாலும் முடியாது. யூ ஆர் தேர் சோல்மேட். நான் வந்து ட்வின் ஃப்ளேம். உங்களை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சோல்மேட்டை இழக்கிறதுங்கிறது வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தான் பாதிக்கும். தப்பு பண்ணாத உங்களுக்கு பாதிப்பை இருக்காது. சம்மன் எல்ஸ் வில் ப்ளே த ரோல். சோல் வந்து இங்கே இருந்தாங்க ஷிஃப்ட் ஆகிடும், அவ்வளோதான். அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க சோல் அவங்கள விட்டு போயிடும். இந்த ஜென்மம் ஃபுல்லாக அவங்களுக்கு வெறும் ரிக்ரெட் தான் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் நீ எந்த அடி எடுத்து வச்சாலும் அடி 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 மட்டும்தான் கிடைக்கும். அடியை தவிர வேறு எதுவும் அவங்க எவ்வளோ பெரிய டாப் டக்கரில் இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை அப்படியே சரிஞ்சு உங்கள் கண்ணு முன்னாடி சாம்பலாக போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இட்ஸ் லிட்ரல். ஒருத்தவங்க வந்து ஓகே நான் வந்து சுயநலமாக முடிவு பண்ணுறேன், அதுவும் ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் ஜேர்னிலலாம் யாராவது ஏமாற்றிட்டு போனாங்க, இல்லைனா இந்த மாதிரி சுயநலமாக முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எங்கே போகுங்கிறத கொஞ்ச நாள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பெருசாக அலட்டிக்க தேவையில்லை. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அதுதான் உங்களுக்கு இப்போது வந்து பயத்தையும் அந்த இங்கே பாருங்கள், குயின் ஆஃப் கப்ஸ் அந்த எம்ப்ரஸ். நீங்கள் வந்து வேறு லெவல் ஆஃப் ஒரு ஃபெமினன் எனர்ஜி, அது வந்து ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் வந்து நீங்கள் வேறு லெவல். உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டே கிடையாது இந்த உலகத்தில். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எந்த உலகத்துலேயும் கிடையாது. யூ ஆர் சச் அ யூனிக் பீஸ். கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ டு கேட்ச். இதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறதும். நீ போய் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண. எனக்கு நான் வருவேங்கிறதுக்காக காத்துட்ருக்காத. ஐ ட்ரஸ்ட் யூ டு கேர் ஃபார் மை ஹேர். இந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா 2 மனசு இருக்குது. உங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் போனால் போகட்டும் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் அவங்க இதயத்தை உங்ககிட்ட கொடுத்துடணுன்ற போராட்டமும் இருக்குது. ஏன் இந்த போராட்டம்னா, நீங்கள் சுத்தமாக பிளாக் பண்ணிட்டீங்க. நீங்கள் திரும்ப ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற அந்த இட்ஸ் லைக் ஈகோ கிளாஷ். இங்கே தான் வந்து இந்த மாதிரி மாஸ்குலன்ஸ் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு கடைசி வரைக்கும் வந்து ஒரு போலி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த பர்சன் வந்து 2 விதமாக இருக்காங்க. நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் இந்த எனர்ஜியை. ஸோ கோ என்ஜாய் யுவர் லைஃப். டோன்ட் வெயிட் அரவுண்ட் ஃபார் மீ. ஓ ரிவர்சல் எனர்ஜி. திஸ் இஸ் டெவில் எனர்ஜி. இங்கே டெவில் எனர்ஜி வந்து எங்கே இருந்தது? இது டெத் அண்ட் டெவில். யூஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். ஜஸ்ட் ஒன் ஸ்பேஸ். உங்ககிட்ட ஓடி வர தான் ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. பழைய மாதிரி இல்லை. பழைய மாதிரி எந்த தப்பான இன்டென்ஷனும் இப்போ இல்லை. பழசில் இந்த பர்சனோட இன்டென்ஷன் வேறு. ஆனால் இப்போ இல்லை. இந்த பிரிவு இந்த பர்சனுக்கு பெரிய பாடத்தை கற்று தந்திருக்கு. ஐ ட்ரஸ்ட் யூ டு கேர் ஃபார் மை ஹார்ட். ப்ளீஸ் கிளாரிஃபை தட் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். வாவ். ஐ ட்ரீம் அபவுட் யுவர் லாட். சொல்லலை. ஐ வரி அபவுட் அஸ் லாட். இதுதான் நடந்துகிட்ருக்கு. 3:11 AM இது தான் நடந்துகிட்ருக்கு. உங்களை பற்றி கனவு காண்றது அவங்க வேலையே. கனவில் இந்த மாதிரிலாம் வரும்போது தூங்காமல் தவிக்கிறதும் உங்களோட வேலை. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் தேர். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கைடன்ஸ், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். யார் வந்து உங்கள் கதவை தட்டுறாங்களோ பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த பர்சன் திரும்ப வருது. ஏன்னா நீங்கள் நியூ பிகினிங்க்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து போராட்டம் இருக்குது. இந்த ஸ்ட்ரகிளை ஓவர் கம் பண்ணால் நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. நீங்கள் வேண்டானாலும் இந்த கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஜி சரம். காட் பிளஸ் யூ.